ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தோட்டத்தில் சூப்பராக அழகாக பூத்திருக்கிற ஒரு பூச்செடி இதில் வந்து நம்ம பூக்களை தான் எடுக்க போகிறோம். வாங்க நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். சூப்பராக கூடு கட்டி இருக்கும் போல இருக்குது. மரத்தில் வந்து விழுந்துருச்சு. எவ்வளோ அழகாக கூடு கட்டியிருக்கு பாருங்கள். அப்போ பஞ்செல்லாம் தொலைவி எடுத்து பாருங்கள், அழகாக இருக்குல்ல. இதுதான் நேச்சுரலாக வந்து பறவை கூடு கட்டியிருக்கு. அது வந்து முட்டை வைக்கும்போது அழகாக அது குத்தாமல் இருக்கிறதுக்கு, அது வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த பஞ்செல்லாம் எப்படி ரெடி பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து அதை பார்க்குறேன். இது மேலே வந்து விழுந்துருச்சு, காற்றுக்கு விழுந்துருச்சு. இங்கெல்லாம் மழை வர மாதிரி இருக்குது, காற்றடிச்சிட்ருக்கு. நம்ம இங்கே வைப்போம், அது வேணும்னா வந்து எடுத்துப்போம். நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம் இது எடுத்துக்கிறதா இல்லையான்னு. இது பாருங்க, சூப்பராக பூத்துருக்கு பார்த்தீங்கன்னா. கோழி கொண்டை, மயிலுக்கு மேலே கொண்டை பார்த்துருக்குறோம். இது கோழி கொண்டைன்னு சொல்லுவாங்க. எனக்கு வித்தியாசமாக இருக்கும் சின்ன வயசில் சொல்கிறதுக்கு. ஆனால் இது உண்மையாலுமே கோழி கொண்டை மாதிரி தான் இருக்குது. வாடாமல்லி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. கலரு செம்ம கலரு. இப்போது இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மல்லிகைப்பூவோடு சேர்த்து வச்சு கட்ட போகிறோம். இப்போ இதில் தான் வந்து அந்த சீடு இருக்கும், தெரியுதா. இதான் சீடு. இந்த சீடை நம்ம போட்டாலே இந்த செடி நமக்கு வந்து வளர்ந்துடும். காலையிலேயும் சாயங்காலமும் நம்ம தண்ணி ஊற்றினாலே போதும். இந்த சீடை வந்து நம்ம போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே போதும். சூப்பராகவே மெயின்டெனன்ஸ் எல்லாம் பெருசாக தேவையே இல்லை. அரிசி கழுவுற தண்ணி ஊற்றினாலே போதும். மீல் மேக்கர் செய்கிறீங்கன்னா அதனுடைய கழுவுறீங்களா, அந்த தண்ணி ஊற்றினாலும் போதும், சூப்பராக வளர்ந்துருது. இப்படி பெருசாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். சின்னதெல்லாம் வந்து இன்னும் இது மாதிரி பெருசாகும். யாருக்காவது அந்த சீடு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து கொடுக்கலாம். கமெண்ட்ஸில் வந்து வேணும், அதாவது வேணும் அப்படின்னு சொல்லி போடுங்க, சீடுன்னு போடுங்க. ஓகே, அவ்வளோதான். இதெல்லாம் கொஞ்சம் வளரட்டும். இந்த பாருங்க, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வளரட்டும். இந்த சீடு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தூவி விட்டாலுமே சூப்பராக வளர்ந்துடும். நம்ம ஒரு பெரிய தோட்டமே வச்சிடலாம். இப்போ இதை தான் எடுத்துகிட்டு போய் நான் மல்லிகைப்பூவோடு சேர்த்து நான் கட்ட போகிறேன். சூப்பராக வரப்போகுது. பூச்சியெல்லாம் இருக்குது இதில் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சீடு வேணும் அப்படின்னா சீடுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அனுப்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி மல்லிகைப்பூவில் வச்சு கட்டுறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கட்டினதுக்கப்புறமும் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.